ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட பிறந்த நாளுங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் அப்பாவோட ஃபோனு. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபோன் வாங்குறதுக்கு வந்து எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி சமந்த் அழகாக இருக்கா. அல்லாட்டி ஐஃபோன் எங்கடா, ஐஃபோன் எங்கடா, அதோ இருக்கிற ஐஃபோனா ஓகே. அந்த இது மட்டும் பிச்சு விட்டுரு எல்லாரும். இங்கே பாருங்க, இதனால் நான் எங்கள் மாடியோ லான்ச் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த காசு நான் எப்படி வந்து எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட ஃபுல் வந்து யூடியூப் ரெவன்யூலேருந்து எடுத்தேன். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்படியே அந்த கேக்குள்ளே மறைச்சு வைக்க போகிறோம். இந்த மாதிரி கேக் வச்சு ஊற்றுறேன். Uncle surprise uncle. 1 2 3. ஸோ கைஸ், வெல்கம் டு த நியூ பிளாக். ஸோ நான் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட மிஸ்டர் ஃபிளாக். ஸோ இன்னைக்கு என்ன பிளாக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் வந்து ஒரு சின்ன சின்ன கனவு மாதிரி. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைங்க. முன்னாடி ஒரு மொபைல் வந்து என்னோட பழைய மொபைல் அப்பாட்ட கொடுத்துருந்தா, அது வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேசிக் செட் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு பார்க்கும்போது எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க போல, இந்த மாதிரி ஃபோன் ஏதாச்சும் ஒன்று செகண்ட் ஹேண்டில் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அப்பா வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காரா, நீ ஏதாவது இருந்தால் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட பிறந்த நாளுங்க, ஜனவரி 5 எங்கள் அப்பாவோட பிறந்த நாள். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறான்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க, போய் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் அப்பாவோட ஃபோனு. ஸோ ரொம்ப அடி வாங்கி இது பண்ணி வச்சுருக்காரு. என் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. என்னோட பழைய ஒரு ரெட்மி ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அது அப்பா கிட்ட கொடுத்துருந்தா அதை யூஸ் பண்ணியிருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது வாங்கியிருந்தாரு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு யூடியூப்பில் கொஞ்சம் ரெவன்யூ வந்துச்சு. ஸோ அந்த ரெவன்யூ வச்சு எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா புது ஃபோன் வாங்கி தர போகிறேன். எங்கள் அப்பா வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த விளாகில் வந்து நம்ம வந்து ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணி எங்கள் அப்பா வந்து எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். நாளைக்கு பர்த்டே. ஸோ நான் என்ன பிளான் வச்சிருக்கேன்னா, நம்ம வந்து ஒரு கேக் வாங்கி கேக் நடுவில் அந்த ஃபோனை வச்சு கிஃப்ட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆசைங்க, எப்பவுமே ரொம்ப நாள் ஆசை இதை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், நான் கூட சீக்கிரம் ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தேன். பட் இப்போ வாங்கி தரேன்னு சொல்லலை, அது கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த விளாக் தான் இது. ஸோ சேனலுக்கு யாராவது சந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல தொட்டுக்கோங்க. உங்கள் அன்பை திருப்பி கொடுத்துட்டே இருங்க. ஸோ மறக்காம உங்கள் விஷயம் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ வாங்க வண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபோன் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ கைஸ், யார் போகிறோம் பார்த்தீங்கன்னா, நானும் லொக்கேஷன் போகிறோம். ஸோ வண்டி எடுத்து பண்ணிட்டேன். நான் பாருங்கள், ஆஃப் ஹெல்மெட்லாம் போட்டு ஒரு மாதிரி காமெடியாக ஹெல்மெட் வந்து என் தம்பி எடுத்துகிட்டு போயிட்டான். அதனால் ஆஃப் ஹெல்மெட் போட்டு காமெடியாக வந்துட்டேன். ஸோ லோக்கி வீட்டில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். லோக்கி வந்தோடனே நானும் லோக்கியும் போயிட்டு, ஸோ நாங்கள் ஒரு 3 ஷோரூம் போகலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பூர்விகா, தென் வந்து சத்யா, அதுக்கப்புறம் இன்னொரு இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு மொபைல்லாம் பார்த்துட்டு எங்கே நம்மளுக்கு ஆஃபர் பண்ணி அப்புறம் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்களோ பண்ணலான்னு இருக்கோம். சரி, நான் வந்து உன்ட்ட போய் சொல்லிட்டேன். நான் வந்து இப்போ வந்து விளாகிங் எடுக்க போகிறோம். ஏய் சும்மா சொன்ன பூர்விகா இல்லை பூர்விகா தெரிஞ்ச ஏதாவது கடை தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது, ரம்யாவுக்கு தான் அந்த வசன் போல யாரையும் தெரியும். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபோன் வாங்குறதுக்கு வந்து எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். பூர்விகாவா, அப்புறம் சங்கீதாவாடா, வசந்தன்கோ, அதுக்கப்புறம் வந்து சத்யா. சங்கீதா இல்லை, சத்யா. பஸ் ஸ்டாண்ட்லேயே எடுக்க புரியல. பட்ஜெட் வந்து 15. ஸோ கைஸ், எங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 15,000 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோன் வாங்கினோம். மோட்டோ வந்து ஆன்லைனில் மட்டும் தான் இருக்கும், இல்லை ஆஃப்லைன்லேயும் இருக்கும். ரொம்ப விசாரிப்போம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று விவோவில் வந்து TXன்னு சொல்லிட்டு 2 மொபைல் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த 2 மொபைலை பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா சத்யா வந்திருக்கோம். ஸோ சத்யா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூர்விகா போயிருமாடா ஃபஸ்ட்டு போகலாம். ஸோ சத்யா பூர்விகா அப்படியே பக்கத்தில் இருக்கிறனால அப்படியே போயிடலாம் இருக்கோம். இந்த ஹெல்மெட் வைக்க போக மாறேன்ட்டேங்க. ஸோ கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 மொபைல் பார்த்துருக்கோம். மோட்டோ G57 இது, அப்புறம் வந்து என்னன்னா விவோவா, விவோ T4X. எது நல்லா இருக்கும்? ஸோ இதில் என்ன ஆஃபர் பண்ண முடியும்? அப்புறம் பண்ணலாம் ரேம் கேட்குறேன். இது என்ன ரேம்? இது 612 15,500. ஓகே. அது இன்னொரு ரேமு 8 மட்டும் ஸ்டாக் இல்லை, இருந்தால் அது ஒரு 2 ரூபா சேர்ந்துடும். இதுவே எடுத்துக்கூடா, மோட்டர்லாக வச்சுக்கூடா, மோட்டர்வாலா தான் சரி. ஓகே, சரி நீ சொல்லிட்டேன், மச்சான் சொல்லிட்டான். பார்த்தீங்கன்னா மோட்டரில் அது நல்லா ரன்னிங் இல்லை. ஸோ ஓகே, மோட்டரில் வந்து லோக்கி சூஸ் பண்ணாதான் மோட்டரில். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஆஃபர் ஏதோ சம்திங் பண்ணி தராங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆஃபர் பண்ணி தரேன்னாங்க. ஓகே பார்ப்போம். இதை பிச்சு விட்டா சவுண்டு வரல. அவர் என்ன திருடுறாங்கன்னு அப்புறம் நினச்சிப்பாங்க. எனக்கு ரொம்ப நாளாக சொன்னேன், இந்த கேபிள் வந்து பிச்சு விட்டா என்ன ஆகும்ட்டு. ஆனால் பிச்சா வந்து எல்லாரும் ஒரு மாதிரி ஆஃபோட பார்க்க பிச்சிருவியா? பீடா, எனக்காக பீடா பிச்சிருவேன் அப்படின்னு பேசி. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சத்யாவில் கேட்டோம்.
என்னடா சொன்னாங்க? இஎம்ஐ இது டெபிட் கார்டில். ஆமாம், டெபிட் கார்டில் வந்து இஎம்ஐ பண்ண மாட்டாங்களா? ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கலாம். பட் வந்து நாங்கள் வந்து டெபிட் கார்டில் ஏதாச்சும் ஆஃபர் வருமானது அந்த ஆஃபர் பார்த்துட்ருக்கோம். ஆஃபர் கிடச்சிதுன்னா நாங்கள் வந்து அப்படியே சரி அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். பார்ப்போம் மேபி இங்கே கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 கல்லையும் பார்த்தோம். 2 கல்லையும் இந்த கல்லில் பூர்விகாவில் வந்து அந்த மாடலே இல்லைன்ட்டாங்க. நாங்கள் வந்து மோட்டோ ஆமாம் 50 சம்திங் பார்த்தோம். அதுக்கப்புறம் விவோவில் TX4ன்னு பார்த்தோம். அது சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 2ல் ஏதாவது ஒன்று பார்க்கலான்னு இருந்தோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 14,000 பட்ஜெட்டில் இருந்துச்சு. சரி 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலான்னு பார்த்தோம். பட் எங்களுக்கு வந்து அந்த மாடலே கிடைக்கல. சரி வேறு கல்லைக்கு போகலாம், வசந்தன் கோ போயிடலாம். வசந்தன் கோப்பை பார்க்கலான்னு இருக்கேன். தாண்டி போகணும், நடந்தே போகலான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவம் வந்ததுக்கு என் கூட நடக்க விட்டேன் அவனை. சொல்லு நீ என்ன உன் தருணம் என்ன? சமந்த் அழகா இருக்கா? பொம்பளை வெறி பிடிச்சி போய் புரிஞ்சுக்கிருக்க நீங்க. விவேக்ஸ் இருக்காது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வசந்தன் கோ போகலான்னு இருக்கோம். வசந்தன் கோப்பை பார்க்கலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த வசந்தன் கோ வந்திருக்கோம். வசந்தன் கோப்பை பார்க்கலாம். இதெல்லாம் ஆனாவுமாடா? இது என்ன மாடல்ரா? இது வந்து G96 ஐஃபோன் எங்கடா? அதோ இருக்குடா ஐஃபோனோட. ஓகே பாருங்களேன் என்ன பண்ணிட்டு இருக்கான். அந்த இது மட்டும் பிச்சு விட்டுரு அலாரம். இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. ஒரே ஒரு வாட்டி அதை பிச்சு விட்டுட்டா அலாரம் பிச்சு விட்டு. ஆனா என்ன கொண்டு போயிடுவாங்களே, மூக்குலேயே குத்துவாங்க. நீ பிச்சு விடுறா ப்ளீஸ்ரா, எனக்காக வச்சா ஒரு வாசை பிச்சு விட்டு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மோட்டோ G57 பவர் கிடச்சிச்சு. வசந்தன் கோவில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு பொருள். ஆனால் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பண்ண முடியாதுன்ட்டாங்க. நான் ஏன் இஎம்ஐ வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ வாங்கிட்டேன்னா கொஞ்சம் மாதம் எனக்கு கொஞ்சம் காசு இருக்கும், அதை கட்டிடுவேன். இப்போ மொத்த காசு கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் எந்த சுத்தமாக காலி ஆகிடும். ஸோ இஎம்ஐ ஆப்ஷனே இல்லை பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கலான்னு இருக்கேன். ஆமாம் இப்போ ரன் பண்ணுறா இப்போ வேறு இடிக்காராங்கண்ணா ஒன்று. சில நேரம் கழித்து ஃபைனலி நாங்கள் வந்து டிசைட் பண்ணுறோம் எங்கே வாங்கலான்ட்டு. எங்களுக்கு வந்து நெக் பேண்ட் வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறேன்ட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வசந்தன் கோவில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வசந்தன் கோவில் வாங்க போகிறோம். வசந்தன் கோவில் ஆஃபர் பண்ணுறாங்க, வசந்தன் கோவில் வாங்க போகிறோம். லோக்கி தான் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ டூ வேர் ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டாதீங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. லோக்கி ஹெல்மெட் போட்டு ஓட்டிருந்தா ஹெல்மெட் தட்டா ஏன்டா போட மாட்டேன்? பொடுகு, டாண்ட்ரஃப், பேன், ஈரு எல்லா பேருமே சொல்லலாம். சரி ஓகே, நாங்கள் வந்து வசந்தன் கோவிலில் போய் திருப்பி கண்டினியூ பண்ணுறோம். வாங்க. இந்த ஃபோன் வாங்குற தருணம் என்ன சொல்கிறேன்? ஹாப்பி மூமெண்ட் என்னடா உனக்கு? எனக்கு உனக்கும் ஹாப்பி மூமெண்ட் தான். என்ன ஹாப்பி மூமெண்ட்? 2 பேரும் ஹாப்பி மூமெண்ட். சரி, இவன் ஏதோ அட்செட் பார்க்குறாங்க. இவன் வந்து எனக்கு ஃபோன் பார்க்க அவன் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு பொண்ணுக்கு வந்து இது பார்த்துட்டு என்ன தெரியும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 15,000 இதை தைச்சிட்டோம். 15,000 அப்படின்னா ஃபுல் கேஷ் கொடுத்து எடுத்துட்டோம். நாங்கள் வந்து இஎம்ஐ வாங்காமல் ஃபுல் கேஷ் கொடுத்து எடுத்துட்டோம். ஸோ என்ன தான் நம்ம வந்து வர்த்தகம் வந்தாலும் இங்கே பாருங்க, வாங்க வந்தவங்க விட பார்க்க வந்தவங்க தான் அது அங்கே கூட்டம் வந்துருக்கு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா தளபதிக்கான நான் எங்கள் மாடியூல் லான்ச் பார்த்துட்டு இருக்கோம். இது பாடுறா இல்லையா? $1,00,000 இவ்வளோ அழகா இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா பில்லு. இப்போதைக்கு பில்லு வந்து ஜென்ரேட் ஆகாது. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து அட்வான்ஸ் பில். ஆன் பண்ணி ஆனால் பார்த்துக்கூடா. எதாச்சும் ஆன் பண்ணிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிப்போ. ஸ்மெல்லு நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் சூஸ் பண்ணிடுறோம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கிட்டோம். லோக்கி இந்த பில்லு பில்லு. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ பில் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது இப்போன்ட்டாங்க. காலையில் வந்து பில்லு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த காசு நான் எப்படி வந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய ஃபுல் வந்து யூடியூப் ரெவன்யூலேருந்து எடுத்தேன். ஸோ ஆக்சுவலி இந்த மணி வச்சு நான் வந்து ஐஃபோன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். லோக்கி கிட்ட சொல்லிட்டு இந்த ஐஃபோன் நம்ம வாங்கலான்ட்டு. பட்
அதோட ஹாப்பி எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தது தான். எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் என் சொந்த காசில் நான் ஃபோன் வாங்கி தரேன். அதோட எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஃபோன் வாங்கி நான் கூட ஐஃபோன் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷம் மாட்டேன். எங்கள் டேடிக்கு வாங்கினது ரொம்ப சந்தோஷம். ஏடா ஆமாம் ஆசை பார்ப்பலாமா? தான் இங்கேருந்து கிளம்பிட்டோம். பிரசாத்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஜாயின் ஆகிட்டான். என்னடா இந்த vlogல வந்து நாங்கள் வந்து எங்கள் டேடி கிஃப்ட் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறேன்? வேறு மாதிரி. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த நான் வீடியோ எடுத்துக்கலாம்ல. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 1 kg கேக். என்ன ஃப்ளேவர்னா? பிளாக் ஃபாரஸ்ட். ஸோ பிளாக் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படியே அந்த கேக்குள்ளே மறைச்சு வைக்க போகிறோம். 1/2 kgல வந்து வராதுன்ட்டு இருக்கிறோம். 1/2 kgல வராது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 1 kgல அப்படியே மறைச்சி மேலே எழுத போகிறோம். பண்ணிருக்கேண்ணா. இந்த சாண்ட்விச் ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக இருக்கு. பேசாம இந்த கேக்ல வச்சு குத்துறீங்களா? இந்த பெரிய கேக்கா இருக்கா? மார்வல் கேக். இந்த மார்வல் கேக் வச்சு குத்துருங்க. மார்வல் இல்லடா, அது கட்சி போட்டோடா. கட்சி போட்டோ அது. ஆமாண்டா, மார்வல். சித்ரா ஒரு பேர் ஆர்டர் பண்ணிருக்காங்களா? நான் கூட கேப்டன் அமெரிக்காவோட அந்த சிம்பிள் நினைச்சேன்டா. சரி ஓகே. ஸோ எந்த பக்கம் கட் பண்ணாலும் வந்து ஃபோன் தெரிஞ்சிருமாண்ணா? ஏய் அந்த நீ இதுவா? சரி எடுத்துக்கோ. இவனுக்கு இன்னும் தெரிஞ்சு ஸ்கூல் படிக்கும் போது இப்படி தானே இருக்கானுங்க, அந்த செரி தூக்குறது. ஸ்கூல்ல படிக்கும் போது பொண்ணு ஸ்நாக்ஸ்லாம் தூக்குவானா? அதே சொல்லு, வேற எல்லா ஸ்நாக்ஸ் தூக்குவான். அந்த பொண்ணு சீனோ அந்த மாதிரி ஒரு ஆள். நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ இப்போ கேக் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லோக்கி வீட்டில் வைக்க போகிறோம். எங்கள் வீட்டில் வச்சா எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. அதனால் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் வெட்டலான்னு இருக்கோம். அதனால் லோக்கி வீட்டில் வச்சுட்டு லோக்கி வந்துடுவான் 12 மணிக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. நான் வரணும், வந்து கூட்டு போகிறேன்டா. சில நேரங்கள் கழித்து. ஸோ கைஸ் நாங்கள் வந்து வந்துட்டோம். ஸோ இந்த கேக் வந்து எங்கள் டேடி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். வரே டேபிள் மேட்டா? டேபிள் மேட்டா? அதை எடுத்துட்டு வரேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. நல்லா வெட்டிங்க. அங்கிள் சர்ப்ரைஸ் அங்கிள். அவருக்கு கேக்கு நீ கேக்குள்ள வைக்காம நீயே தந்திருக்கலாமே டாடி. 1 2 3 ஓபன். நீ ஜில்லுன்னு இருக்குடா அந்த போனு. கவுன் ஐஸ் போ. ஸோ கைஸ் அவ்வளோதான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஃபோன் கொடுத்தாச்சு. ஸோ செம்ம சந்தோஷங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து அவர் வாங்கணும்னு நினச்சிருந்தாரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மணி சேர்த்து வச்சுருந்தேன். நான் ஐஃபோன் வாங்கலாம் தான் சேர்த்து வச்சுருந்தேன். பட் எனக்கு ஐஃபோன் வாங்கின சந்தோஷத்தோட எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்பாவோட நியூ ஃபோன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா G Power 57 சம்திங். ஸோ இந்த மாடல் தான் வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த அன்பாதரவு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். ஸோ லவ் யூ ஸோ மச். ஸோ சேனலுக்கு யாராவது சந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுத்துக்கோங்க. உங்கள் அன்பாதரவு கொடுத்துட்டே இருங்க. ஸோ என்ன சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்லவங்களுக்கும் ஸோ லவ் யூ ஸோ மச். லவ் யூ கோர். அடுத்த வாரில் சந்திப்போம்.